ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை சீரியலில் இன்றைக்கி அடுத்த வாரத்துக்கான ப்ரொமோவும் சேர்த்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேத்திக்கு எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவங்க வானதியும் பாண்டியனும் மெக்கானிக் ஷெட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து நேத்திக்கான எபிசோடை வந்து முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அதனுடைய கண்டினியூ தான் போகும். அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை மாப்பிள்ளையாகவே ஏற்றுக்க போகிறாங்க போல், அப்படி தான் எங்கள் அம்மா உன்னை வந்து விட்டு கொடுக்காத பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வானதி சொன்னதுக்கு வந்து இவர் பாண்டியன் ஏதோ சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வானதி வந்து கோவப்பட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலுமே நீ அதை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸு தான் காமிக்கிறாங்க. டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, இவர் இன்னும் வரவே இல்லையே, பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிலா வந்து ஆஃபீஸில் டென்ஷனாகவே உக்காண்ட்ருக்குறாங்க. உடனே இவர் ராகவ் தான் வராரு. ராகவ் என்ன வந்து சொல்கிறாருன்றது பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டீங்க, வெளியில் கூப்பிட்டாலும் மேடம் வரமாட்டீங்க, அதனால தான் இங்கே உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நான், அப்படின்றதுனால தான் நான் உங்களை வெயிட் பண்ண சொல்லி சொன்னேன் அப்படின்றது ராகவ் சொல்லுவார். அதுக்கு நிலா சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ நான் எனக்கு பேச விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ராகவ் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க நிலா, ஏன் அவசரப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க, ஒரு 10 நிமிஷம் போதும், நான் பேசிடுவேன், நான் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க. கையை பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவருப்பாக வந்து ஃபேஸை கொண்டு போகிறாங்க நிலா. யார் ராகவ் கை பிடிச்சதுனால உட்காடுறாங்க. என்ன பேசணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நிலா, நான் உன்னை இன்டர்வியூ பண்ணும்போது அன்றைக்கே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்கள்கிட்ட செம்ம டேலண்ட் இருக்குது, எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணிடுற, அதனாலவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் நிலா, ஏன் அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து நிலாவை பார்த்து பேசுகிறாங்க. நிலா வந்து எழுந்துட்டு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ராகவ், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு, நீங்கள் கல்யாணம் ஆனவங்ககிட்ட இப்படி தான் வந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, யார் உனக்கா கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ராகவ் எழுந்து நிற்பார். ஹலோ, உங்கள் கதையெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ தான் நான் ரெஸ்டாரண்ட்டில் சேரனை மீட் பண்ணி பேசிட்டு வரேன், உங்களுக்கு நடந்தது ஒரு கல்யாணமே கிடையாது, ஒரு அவசரத்தில் ஏதோ கல்யாணம்னு நடந்துச்சு, சும்மா எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க, உங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்காதனால அந்த இடத்துல வந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, டிரைவரை போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா, நடந்தது ஒரு ஃபேக் மேரேஜ், நான் வந்து என் ஆளுன்னு சொல்லும்போது அவருக்கு எதுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஆல்ரெடி நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, 2 ஹியரிங் முடிஞ்சிருக்குது, இப்போ லாஸ்ட் ஒரு ஹியரிங் தான் இருக்குது, அப்போ அதை டைவர்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்துனே இருங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம தனியாக வீடு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கல்யாணம் ஆனதே நான் மறந்துடுறேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் அந்த டிரைவர்லாம் செட் ஆக மாட்டான், அந்த 4 ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல ஏன் நீங்கள் ஒரு பொண்ணு தனியாக அங்கே இருக்கிறீங்க, நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு தனியாக நான் ஒரு ரூம் பார்த்து விடுறேன், நான் வேலையை அதை செய்கிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிலாவுக்கு கோவம் வந்து, ஹலோ என்ன நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை விட்டால் உங்கள் இஷ்டத்துக்கு பேசி போகிறீங்க, உங்கள் லிமிட்டை நீங்கள் ரொம்பவே மீறுறீங்க, இப்படி தான் எல்லா ஸ்டாஃபும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்ககிட்டலாம் இப்படி தான் பேசின்னு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, கல்யாணம் ஆனது என் பர்சனல் விஷயம், நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன், நான் டைவர்ஸ் வாங்க மாட்டேன், அது என்னுடைய பர்சனல், அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்லணுன்றது எனக்கு முக்கியம் கிடையாது, நீங்கள் ஒரு பாஸ், நான் உங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப், அவ்வளோதான், உங்களுக்கு எனக்கும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாத என் பர்சனல் விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து அது கூடவே என் கல்யாணம் எப்படி வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் நான் ஒரு மேரிட் கேர்ள்கிட்ட வந்து நீங்கள் இப்படி தான் வந்து அன்வான்டாக பேசுவீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு, இவர் ராகவ் வந்து நிலா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நிற்கிறாரு. சோழன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், நான் அப்படி தான் அவரை நினைக்கிறேன், காலையிலே வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தானே அந்த விஷயத்தை நான் அதோட முடிச்சுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் வந்து எதுக்கு நீங்கள் தேவையில்லாத இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க, என்னுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிலா கேட்குறாங்க. அப்போது உனக்கு அவன் ஹஸ்பண்ட் அப்படின்னா நீ எதுக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிலாவுக்கு கோவம் வந்து, அது எங்களோட பிரச்சனை, நாங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம், பண்ணாதான் போவோம், அது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ராகவ் பின்னாடியே போகிறாரு. இப்போ லேட் ஆகிடுச்சு இல்லையா, நான் வேணால் கொண்டு வந்து விட்டுட்டு வரவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நீங்கள் யார் என்னை கொண்டு வந்து விடுறதுக்கு, இத்தனை நாளாக நீங்கள் தான் என்னை வந்து கொண்டு வந்து விட்டுட்டு வந்தீங்களா, உங்களுக்கு என்ன, எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு வர தெரிஞ்சவளுக்கு போக தெரியும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து அங்கேருந்து சொல்லிவிட்டு நடந்தே தான் போயின்னு இருக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை பற்றி அவங்க நினச்சிக்கிட்டே வந்து போயின்னு இருக்கிறாங்க. வீட்டில் உடனே காமிக்கிறாங்க,
இருக்கிறாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வானதி வந்து கண்டினியூஸாக வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாண்டியன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க, சோழனும் பல்லவனும் சொல்கிறாங்க, ஃபோன் அட்டன் பண்ணேன்னா அவள் பேசினாவே சண்டை தாண்டா போடுவா, நான் பேசலடா, நாளைக்கு காலையில் மெக்கானிக் ஷெட்டில் போய் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு பல்லவன் சொல்லுவான், நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ சண்டை தான் அதிகமாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லுவார். உடனே சோழன் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவரே ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறார் இல்லைங்களா, இவங்க நிலாவுக்கு வந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ணது ராகவ், அந்த விஷயத்தையே சோழன் வந்து மைண்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒருவேளை 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருப்பாங்களோன்றது தேவையில்லாத யோசிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். அந்த கடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வானதி கால் பண்ணினே இருக்கிறதுனால அந்த ஃபோனை கீழே தள்ளி பாண்டியனுடைய ஃபோனை கீழே தள்ளி விட்டுறாரு. உடனே பாண்டியன் வந்து எதுக்குடா என் ஃபோனை தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. சேரன் வந்து விலக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியன்கிட்ட போயிட்டு, சோழன் காலையிலே நிலா கிட்ட சண்டை போட்டான் இல்லைடா, அதனால் அந்த டென்ஷனில் இருப்பான், எதுவும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, ஃபோன் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்டது, ஒர்க் ஆகுதுன்னா அதெல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே போயிட்டு சேரன் வந்து சோழனை பார்த்தா கேட்பார், என்னடா பிரச்சனை உனக்கு, காலையில் நீயும் நிலாவும் அவ்வளோ சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, விடுண்ணா, எதுவும் இல்லைண்ணா, விடுண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சோழன் அங்கேருந்து கிளம்பிடுவார். உடனே வானதி தான் வீட்டுக்கு வருவாங்க. வெளியில் நடேசன் இருப்பார். என்னம்மா வானதி 9 மணிக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நேற்று வந்த பிரச்சனை பார்த்தாதா, மறுபடியும் எதுக்கு இங்கே இன்றைக்கி வந்தேன்னா, ஏன் நைட்டு நான் வரக்கூடாதா அப்படின்னு, நீ வரலாம் ஆனால் பிரச்சனையை கொண்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க உள்ளார போகிறாங்க. உள்ளே போனவுடனே சேரன் கேட்குறாரு, என்ன வானதி 9 மணி ஆகுது, நீ இப்போ தான் இங்கே வர அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏன் நான் இங்கே வரக்கூடாதாண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வரலாம்ப்பா 9 மணி ஆயிடுச்சுல்ல, என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, இல்லை பாண்டியன்கிட்ட கால் பண்ணேன் எடுக்கவே இல்லை, அதுதான் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவார். உடனே இங்கெல்லாம் நான் பேச முடியாது, வெளியில் வா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சேரன் சொல்லுவார், நீ வெளியில் போய் பேசிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க நிலாவை தான் காமிப்பாங்க. நிலா வந்து ஆஃபீஸில் நடந்த விஷயத்த வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலையுமே ரீகால் பண்ணிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே வருவாங்க. நடந்துட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. அடுத்த வாரன்றது போட்டுடுறாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாகவே இந்த சீன் மட்டுமே இந்த விஷயத்தை பற்றியே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு வர மாதிரி தான் நிலாவை காமிப்பாங்க. நிலா வந்து சேரனை பார்த்து, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்ட உடனே பார்த்திங்கன்னா வெளியில் உட்காண்டிருந்த நடேசன் வந்து எழுந்து வந்து வாசப்படியில் நிற்பார். உடனே, நான் உங்களால் எவ்வளோ அவமானப்பட்டு வந்திருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்பாங்க. எல்லாருமே சடன் ஷாக்கில் அப்படியே நிற்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படின்றது நிலா வந்து அவ்வளோ டென்ஷனாக பேசுவாங்க சேரனை பார்த்து. என்ன இந்த பொண்ணு வந்து சேரனை இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் நின்று பார்க்குவாங்க நடேசன். எதுக்கு நிலா இப்படி கேட்குற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்பார் அவர் சேரனை. உடனே நடேசனும் சொல்லுவார், என்னாச்சுமா, என்ன, ஏன் அப்படி கேட்குற சேரனை அப்படின்ற மாதிரி அவரும் கேட்பார். நீங்கள் ராகவை வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நிலா கேட்டதுக்கு, ஆமாம்ப்பா வேலை விஷயமா போய் பார்த்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி வேலை விஷயம்னா வேலை விஷயம் மட்டும் பார்த்துட்டு வர வேண்டியது தானே, எதுக்கு எனக்கும் சோழனுக்கும் டைவர்ஸ் ஆகிற விஷயத்த போய் நீங்கள் ராகவகிட்ட சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, ஆமாம்ப்பா அவர் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாரு இல்லையா, அதனால் நான் சொன்னேன், நான் அவர் வந்து கேட்டார், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்டார். சரி நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களே, உனக்கும் ஆஃபீஸில் தெரிஞ்சவராக இருக்கிறாரு அப்படின்றதுனால தான்ப்பா நான் சொன்னேன்னா, இதை போய் நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்க, அவன் வந்து என்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நிலா வந்து சேரனை பார்த்து கேட்பாங்க. உடனே சோழன் வந்து நிலாவை கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் அறிவில்லையான்னு கேட்பீங்களா, நான் அறிவில்லைன்னு கேட்டதா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா, இவர் ராகவக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே அப்படி தான் கேட்பீங்க அவரை அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்குறாங்க. ஏன்னா என்னென்ன சொல்லிட்டு வந்தேன், என்னென்ன பண்ணிட்டு வந்து வச்சுருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சேரனை பார்த்து கேட்பான். இல்லைடா, உனக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் ஆகிற விஷயத்தை தான் நான் வந்து ராகவக்கிட்ட சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்லுவார். ஏன்னா இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்கிறான், அவன் ஒரு ஆளுன்னு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கிற பாரு நீ அப்படின்ற மாதிரி, வீட்டில் தான் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, என் விஷயம் வந்து ஊரெல்லாம் நாரணுமா, என் மானத்தை அப்படி தான் கப்பலை ஏற்றிட்டு வருவியா, எதுக்கு போய் நீ ராகவக்கிட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்றதை நீ எதுக்கு போய் அவங்ககிட்ட சொன்ன அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைடா உனக்கும் நிலாவுக்கும் வந்து டைவர்ஸ் ஆகுது இல்லையா, 2 ஹியரிங் வேறு முடிஞ்சிருக்கு இல்லையா, அதை பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார், எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அந்த இதில் சொன்னேன்னா நான் எதுவும் தப்பாக சொல்லலையேடா அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்லுவார்.
இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டார். இன்றைக்கி வந்து நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நான் ஆஃபீஸில் நிற்கிறேன் நான் ராகவ்கிட்ட அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து நடேசன் வந்து சொல்லுவாங்க, இப்போ என்ன பிரச்சனைக்காக தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, யாரா அந்த ராகவ், என்ன பிரச்சனை தான் போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் வந்து கேட்டதுக்கு, இந்த மாதிரி ஆஃபீஸில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நிலா வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லின்னு இருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நிற்பாங்க. உடனே சோழனுக்கு கோவம் வந்து அவனுக்கு அவ்வளோ தைரியமா, அதனால தான் அவன் அந்த வார்த்தை கேட்டு அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருந்தானா அவன், அவனுக்கு இருக்குது இரு அப்படின்ற மாதிரி அவன் வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு நாளைக்கான மண்டேக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க.